எல்லாருக்கும் வணக்கம். புஷ்பா 2 படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். 14 நாட்களுடைய கலெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்த் அமெரிக்கால $13 மில்லியன் வந்து கலெக்ஷன் வந்திருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து இது வரைக்கும் பயங்கரமான கலெக்ஷன் $4 மில்லியன் கலெக்ஷன் வந்து இந்த படம் தான் முதல்ல வந்திருக்குது. ஹிந்தி சினிமாவில் வெறும் 14 நாட்கள்ல 618 கோடி ரூபாய்கள் வந்து வந்திருக்கிறது. இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவ்வளவு சீக்கிரம் கலெக்ஷன் வந்து இதான் முதல் முறைங்கிறாங்க. 1450 கிட்ட நெருங்கி படம் தாண்டிட்டு போயிட்டு இருக்கு. 1500 கோடி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டோட வந்து தாண்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2000 கோடி கலெக்ஷன் வரும் அப்படின்னு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படி தெரியல. அப்புறமேட்டு நிறைய திரைப்படங்கள் வருது. தமிழில் வந்து விடுதலை படம் வருது. அப்படி இப்படின்னு சில படங்கள் வரதுனால கலெக்ஷன் வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 1600லேருந்து 1800 கோடி வரைக்குமே வந்து படத்தை நெருக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான என்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் சும்மா போஸ்டர் மட்டுமே போட்டுட்டு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏமாத்திட்டு போயிட முடியாது. கலெக்ஷன் வந்தால் தான் போட முடியும். ஏன் வந்து ஹிந்தி மார்க்கெட் இந்த படம் இந்த அளவு பயங்கரமாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேட்கும்போது அது ஆல்ரெடி ஒரு ரீசன் வந்து நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். படம் வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்குது பிடிக்கல, இதே இவ்வளோ கிரிஞ்சா இருக்குது கிரிஞ்சா இல்லை, ஏன் இந்த சீன்லாம் வந்து என்ன நம்புற மாதிரி இருக்குது. புஷ்பா 1 வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்க முடியாது இருந்தது. ஆனால் புஷ்பா 2 வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்படி என்ன வேணாலும் காரணம் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு படம் முடிச்சு போச்சுன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு படம் முடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன், உனக்கு பிடிக்கலையா போய் நேரு, கிண்டல் பண்ணுறியா பண்ணிக்கிட்டே போயிட்டே இரு. உதாரணத்துக்கு நான் பலமுறை வந்து ஃப்ரெண்டு நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். சினிமா பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது ஹாலிவுட்டில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பார்ட்டு செகண்ட் பார்ட்லாம் ஓகே. அந்த டார்க் ஆஃப் த மூன் ஒரு படம் இருக்கும். கதை வந்து பேசிக்கான கதை வந்து பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து போனவங்க அங்கே போயிட்டு வந்து நிலாவில் வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்க மாதிரி அப்படி ஒரு பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் வந்து எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த படத்தில் மெயின் கோர் கான்செப்ட் கதை அப்படின்லாம் எது இருக்காது. ஆனால் விஷுவல் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த புஷ்பா படத்தில் விஷுவலும் பெருசாக கிடையாது, கதையும் பயங்கரமாக கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அட்ராக்ட் பண்ணிக்குது. என்னென்னா படத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் மூலமாக ஒரு படத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய அந்த ஃபேமை வச்சு அப்படியே படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் விஷயம். அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அந்த புஷ்பராஜ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற சாதாரண மக்களுக்குள்ள இருக்கிறவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய லுக்கு, அவங்க போடுற பானிபூரி அந்த பானிபூரிங்கிற பாருங்க அந்த பான் பராக்கிலேருந்து எல்லா விஷயங்களும் போட்டு வந்து அந்த லுக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த சைடுக்கு இப்படி தோல் தூக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் அவங்க பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு வந்து எப்படி சொல்கிறேன்னா படத்தை இன்னும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பாட்டுக்கு இன்னும் கூடுதலான கிளாமர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. குடும்பத்தோடு பார்க்கலாமா இல்லையோ தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து நார்த் சைடில் இருக்கிற எல்லாருமே ரசிக்கும்படியாக படத்தை கொண்டு போகணும். ஒரு சீன் பிடிக்கலாம், இந்த சீன் பிடிக்கட்டும், அந்த சீன் பிடிக்கலாம், இந்த சீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. அது ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. ஒரு படத்துடைய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் என்ன வருத்தமான விஷயமா இருக்குதுன்னா, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி புலம்பிட்டு இருக்கிறது, ஆன்லைன்லையும் ட்விட்டர்லையும் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா வந்து ரொம்ப தரமான படங்களை நோக்கி நகர்ந்து விட்டது. இன்னைக்கு கூட ட்விட்டரில் ஒரு சண்டை வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, தெலுங்கு சினிமா வந்து ரொம்ப கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடக இண்டஸ்ட்ரி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மலையாளம் ஆல்ரெடி த்ரில்லர் ஓரியன்ட் சப்ஜெக்ட் நோக்கி போயிட்டாங்க. அவங்களும் கமர்ஷியல் சினிமாவுக்கு வர முயற்சி பண்ணுறாங்க. தமிழ் சினிமா எப்படி ஆயிடுச்சுன்னா மலையாள சினிமாவுடைய அந்த ஒரிஜினல் கதையை நோக்கியும் முழுசாக போகாமல், தெலுங்கு சினிமாவுடைய அந்த மாஸ் லிமிட்டுக்குள்ளேயும் போக முடியாமல், இங்கே ஒரு அரசியல் ரீதியான நிர்பந்தத்துக்குள்ளே தமிழ் சினிமா மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமா அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அரசியலை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தகுந்த மாதிரி, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம படம் எடுத்துட்டு இருக்கிறது. அதுக்கு மேலே வந்து நம்ம எந்த படத்தையும் யோசிக்காமல் சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, கற்பனை வளத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நியூஸ் பேப்பரில் இருக்கிற கிடைச்ச ஒரு செய்தியை மட்டுமே வச்சு படமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஹாலிவுட்டில் சின்லெஸ் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அது வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்த கதை. அதாவது ஜெர்மனில் வந்து நாசிக்கு என்ன சொல்லுவாங்க, யூதர்களை வந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தது. ஆனால் அந்த படத்துக்குள்ளே நிறைய சினிமேட்டிக் லாங்குவேஜ் இருந்துச்சு, குளோபல் ரீச்சுன்னு ஒன்று இருக்குது. உலகம் ஃபுல்லாக அந்த படத்தை ரசிக்கும்படியான ஒரு டோனில் வந்து அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவிற்கு நம்மளுடைய படங்கள் வந்து எடுக்கப்படலை. எல்லா இண்டஸ்ட்ரிக்காரங்களையுமே அதை பார்த்து ரசிக்கும்படியான அந்த கோர் லைனோட படம் வந்து எடுக்கப்படலை. உதாரணத்துக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் 2 பேர் இருக்காங்க. இந்த RRR படம் எடுத்துக்கலாம். தெலுங்கு சினிமாவில் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, RRR படத்தில் வர அந்த 2 கேரக்டர் கொமரம் பீமா இருக்கட்டும், இல்லை சீதாராமராஜு 2 பேருமே வந்து நிஜ வாழ்க்கையில் மீட் பண்ணதே கிடையாது. ஒருவேளை அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கற்பனை விஷயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரியான கோர் லைனை எடுத்துக்கிட்டு இங்கே படம் பண்ணுறதில்ல.
இங்கே அதான் பிரச்சனை. ஒன்று நீங்கள் அம்பேத்கரிசம் பேசுகிறாங்க, இல்லை வந்து திராவிடிசம் பேசுகிறாங்க. ஸோ திராவிடம், அம்பேத்கரிசம், தலித்திசம் இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுறதை தவிர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, அம்பேத்கரும் பெரியாரையும் பேசுகிறோம்ல, இங்கே பேசுகிறாங்க. அம்பேத்கரும் பெரியாரும் இருந்த சூழ்நிலைக்குள்ளே என்ன மாதிரியான அவங்க 2 பேரும் வந்து இப்போ அம்பேத்கர் காலத்தில் அவருக்கு சக போட்டியாளராக, அதாவது எப்படி அவர் மாதிரியே ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்திருப்பாங்களா, அவங்களுக்குள்ளே இருந்த அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த கெமிஸ்ட்ரியை ஒரு படமாக பண்ணியிருக்கலாம். அம்பேத்கருக்கும் இன்னொருத்தருக்கும் இடைப்பட்ட அந்த நட்பை வந்து ஒரு படமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லைனை எடுத்து கொண்டு போகும்போது அங்கே நட்பு பிரதானமாக இருக்கும், படம் ரீச் ஆகும். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் அமரன் படம் எதுக்கு எப்படி அவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு, 300-350 கோடிக்கிட்ட எப்படி கலெக்ஷன் வந்துச்சுன்னா, அது ஒரிஜினல் கதை எடுக்கிறாங்க, அந்த கதைக்குள்ளே இருக்கிற அந்த காதல் அந்த படத்தை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அந்த மாதிரி கதை அம்சத்துக்குள்ளே நம்ம படம் பண்ணுறதில்ல. தெலுங்கு சினிமா 3 விதமான படங்கள் நோக்கி நகர்ந்துருச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு வந்து கல்கி நோக்கி நகர்ந்துருச்சு. அதே மாதிரி அட்வென்ச்சர் படம், ஃபேண்டசி படத்துக்கு வந்து ராஜமௌலி அவர்களை வச்சு மகேஷ் பாபு அவர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 26 இல்லை 27 வந்து படம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி படம் வந்து நகர்ந்துட்டு இருக்குது. இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் அப்படிங்கிற படம், அந்த புஷ்பா படம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட் ரொம்ப கீழே லெவல் வரைக்கும் போய் அடிக்கிறாங்க. அப்போ 3 டைப் ஆஃப் படங்கள் அங்கே பண்ணப்பட்டு இருக்குது. இதிகாசம் ஓரியன்டாக படம் வேணுமா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி படம் இருக்குது. சயின்ஸ் ஃபிக்ஷனில் இதிகாசத்தை கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க. அது நார்த் சைடில் வந்து அந்த படம் வந்து பிக்கப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா மக்களுமே ரசிக்கும்படியான கதைகளை நம்ம எடுத்து பண்றதில்ல. இப்போ கர்நாடகா இண்டஸ்ட்ரியில் வந்து KGF மட்டும்தான் பெருசாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து காந்தாரா திரைப்படம் வருது, காந்தாரா படத்துடைய 2nd பார்ட் வருது. அந்த படம் வந்து என்ன சொல்றதுன்னா இதிகாசம் ஓரியன்டா வருது. ஸோ அப்போ நார்த் சைடில் அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்படும். ஸோ அதே ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீர சிவாஜியா வந்து இன்னொரு படம் நடிக்கிறாரு, சத்ரபதி சிவாஜியா நடிக்கிறாரு. ஸோ இப்போ அது எவ்வளோ பெரிய ரீச் ஆகும். ஸோ அவங்க எல்லாருமே இந்தியா முழுக்க ரீச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதையை எடுத்துகிட்டு போய் நடிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளேயே இருந்துட்டோம். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படி இல்லை. இந்திரன் படத்த டைமோ 2.0 படத்த டைம்லாம் வந்துட்டு இருந்த டைமில் இந்திய லெவலில் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்திய லெவலில் ஒரு அவார்ட் ஃபிலிம் வாங்குற இடமா மட்டும்தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கேயே நின்றுட்டு இருக்கோம். ஸோ தெலுங்கு சினிமா மாதிரி கரெக்டாக டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஹிந்தியில் மட்டுமே 618 கோடி வர அளவுக்கு வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் வந்து ரீச் பண்ண முடியுது, ப்ரொமோஷன் பண்ணி ரீச் பண்ண முடியுது. தமிழ் சினிமாவில் 600 கோடி நாங்கள் தான் முதல்ல எடுத்தோம், நாங்கள் தான் பின்னாடி எடுத்தோம், நாங்கள் தான் இந்த வருஷம் அதிக கலெக்ஷன் எடுத்தோம்னு சொல்லி இந்த சில்லறத்தனமான சண்டைகளுக்குள்ளேயே நம்ம வந்து மாட்டிக்கிட்டு நல்ல கதைகளை வந்து கொண்டு வராமல் நமக்குள்ள வந்து அடிச்சுக்கிட்டு யாரும் முன்னேறக்கூடாதுங்கிற அந்த போட்டி இருக்கிறனால தான் நம்ம இண்டஸ்ட்ரி இப்படியே ட்ரை அவுட் ஆகிட்டே இருக்குதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அரசியல் வயப்படாமல் கற்பனை வளத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த புஷ்பாவோட கலெக்ஷனில் வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன்னா, கலெக்ஷன் ரிப்போர்ட் இவ்வளோ தான். ஆனால் அது ஏன் இந்த மாதிரி படங்களுக்கு கூட இவ்வளோ வருது, இதை விட தரமான படங்கள் நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏன் நமக்கு அந்த கலெக்ஷன் வரல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். புரியும் நினைக்கிறேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.